அப்பா சாமி என்ன வெயில் அடிக்கு. நம்ம வீட்டில் இருந்து இந்த பட்டக்கா வீட்டுக்கு வரதுக்குள்ளே தலையெல்லாம் சுற்றி போயிரும் போலியே. ஏதோ ரோட்டில் இந்த மாதிரி 4 மரம் இருக்கிறதுனால பரவாயில்லையா இருக்குது. இல்லைன்னா ரோட்லேயே சுருண்டு பிடிச்சி சாக வேண்டித்தான். இது என்ன காக்கா வருது, தலையில் பேண்டு கிண்டு வச்சிட போகுது. துணி எடுக்கிறதுக்கு வேற போகணுமே. நேரம் இந்த மத்தடியில் நிற்கலான்னு பார்த்தா இந்த காக்கா நம்மளை வந்து இம்சை பண்ணுதே. சரி நம்ம வீட்டுக்குள்ளே போவோம். பட்டக்கோ பட்டு பட்டுன்னு பஞ்சு டைலாக் பேசும் எங்கக்கோ. பிள்ளைவுலா எல்லாம் என்ன பண்ணீங்க? அக்கா துணி எடுக்க போகணும்னு சொல்லிச்சு எல்லாம் உட்காந்து கிடக்கீங்க. இல்லை சோபியா பிள்ளை இன்னெல்லாம் மல்லாக்கா விழுந்து கிடக்க. வெயிலுக்கு கீழே காரையில் படுத்தாலாச்சும் நல்லா இருக்குமான்னு பார்த்துட்டு கிடக்கேன். நல்லா வந்து படுத்துட்டு விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சுகமா இருக்கு. இருக்கும் யாராவது ஏறி மேய்ச்சிட்டு போயிட போகிறாங்க பார்த்துக்க. பர்பிள் மண்டே என்னெல்லாம் இங்கே செய்கிற? உங்கள் அம்மா எங்கே காணோம்? துணி எடுக்கிறதுக்கு நேரமாக வரேன்னு சொன்னாலே ஒருத்தையே காணுமே. சிட்டு பாப்பா நீயும் இங்கே தான் இருக்கியோ? எல்லாம் இருக்கீங்க. ஆனால் அந்த பட்டக்கா சரோஜாக்காலாம் எங்கே இருக்காங்க தெரியல. எல்லாம் எங்கள் கிச்சன் பக்கம் தான் இருப்பாங்க, போய் பார்ப்போம். போனட்டவல்லி தேசாக்கில் ஒரு கட்டு கட்டிட்டு வந்துரு. ஆமாச்சினேக்கா அதையே கேட்க. காலையில் திங்காமல் அவுதி பகுதியாக ஓடி வந்தால் இங்கே வந்து பார்த்தா எல்லாம் மல்லாக்கா படுத்து கிடைக்கீங்க. போய் 4 இட்லி வச்சு தின்னுபிட்டு அப்புறம் போவோம். பட்டக்கோ நான் வந்துட்டேன்க்கோ. ஏக்கா துணி எடுக்க போகணுன்னு சொல்லிட்டு என்ன உழ வச்சுட்டு உட்காந்துருக்கிய? 2 பேர் நாயும் பேசிட்டு உட்காந்துருக்கியோ? அவள் மாமியை பற்றி நீ பேச்ச, உன் மாமியை பற்றி அவள் பேச்ச. என்ன இப்படி சொல்லிவிட்ட? போற வேலை அப்புறம் பசிக்கும்போது பிள்ளைகளை ஏற்றிட்டு போறோம்ல. நான் தூக்கு போன செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு நான் போய் திங்கிறதுக்காக அங்கே போய் ஹோட்டல் கடையில் வாங்கி கொடுக்க சொன்னா யாரால காசு யார்கிட்ட இருக்குது? ஏக்கா அங்கே மத்தியானத்துக்கு சோறு போடுதாவளக்கா. அங்கே வேலை செய்கிறவங்களுக்குலாம் சோறு சமைச்சு போடுவாங்க. நம்மளும் போய் சைடில் போய் அப்படி தின்னுட்டு வந்துடலாம். ஏடி அப்படி அடி சொல்லுது? சோறு வேற போடுறாவளோ? கிறிஸ்மஸ் அந்த பண்டிகை தள்ளுபடி கொடுத்து சோறு வேற போட்டு அனுப்புறாவளோ? மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷனா இருப்பா போலியே. அப்படின்னா போறப்ப ஒரு குண்டா எடுத்துட்டு போயிடலாக்கா. வரப்ப நான் சோறு அள்ளி போட்டு வந்தா நைட் திங்கிறதுக்கு ஆகும். நைட் வந்து யாரும் சமைச்சிட்டு கிடப்பா. ஆமா சரியா சமைச்சா போறப்ப பையில 4 குண்டா எடுத்து போட்டு போயிடலாம். கட்டுப்பட்டுன்னு கிளம்புறதுக்கு வழியே பாரும். வீடு வேலை அலங்காரம் பண்ண லைட் கேட்டில் வாங்கிட்டு வந்து வச்சிருக்குதுக்கா. ஆனால் நிறைய வேலை கிடக்கு. பேச்சிட்டே கிடந்தா ஒரு வேலையும் ஆகாது. அப்புறம் இருட்டு கட்டி போயிடும் பார்த்துக்குங்க. ஆமா ஆமா நெட்ட வலி சொல்றது சரிதான். இந்த மனுஷ வரத்துக்குள்ள எல்லா வேலையும் செஞ்சு வைக்கலாம் வந்து காட்டு கத்தி கிடப்பாரு. சரி வா போவோம். இல்ல பையெல்லாம் எடுத்துக்கங்க. என்ன தேவையா எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. அப்புறம் அங்கே வந்து அது இல்லை இது இல்லை புலமிட்டு கலக்காரியா சொல்லிட்டேன். நான்லாம் நேற்று நைட்டே எடுத்து வச்சிட்டேம்மா. கிளம்புறது மட்டும்தான் வேலை. சரோஜா போற வழியில சரளா சுமதி எல்லாம் வாரேன்னு சொன்னாவ. போற வழியில அப்படியே கூட்டிட்டு நம்ம அப்படியே பஸ் ஏறிக்குவோம். என்ன சரியா? ஆத்தி கும்பல் பெருசா இருக்கும் போலியே. ஒரு பஸ் நமக்கே சரியா போயிடும் போலியே. பண்டிகை திருவிழா வந்தா அப்படிதான். அப்புறம் பிள்ளைய கூட்டிட்டு தான் போகணும். விட்டுட்டா போக முடியும். பாவை போவோம். போற வழியில அவளும் வருவாங்க. அப்படியே நம்ம சேர்ந்து அப்படியே பஸ் ஸ்டாண்டு போய் பஸ் ஏறி போயிடலாம். சரி போவோம். சிக்கு புக்கு ரயில் வண்டி புடவை எடுக்க போகுது எங்க வண்டி. நெட்டவெளி பிள்ளை என்ன இடத்துக்கு பாட்டு பாடிட்டே திரியிறாளே. அக்கா வாங்கக்கா. என்னக்கா இம்முட்டு நேரம் பண்ணிவிட்டீங்க? என்ன இடத்துக்கோ நீ வருவீங்கல்ல நின்றுட்டு கிடந்தோம். அக்கா எங்கக்கா உங்க மவனை காணோம்? காலையிலே விளையாடத்துக்கு போயிட்டான். சரி இந்த பூ மாதிரி மட்டும் கூட்டிட்டு வந்தேன். சரி அதுவும் நல்லதுதான். போகிறதுக்கு இடம் வேணும் இல்லையா? அங்கே போய் இத்தனை பிள்ளைகளை பார்க்கறதுக்கே சரியா பேர் எங்கத்த போய் புடவை தேடி எடுக்க. அந்த பெரிய பெரிய கடையெல்லாம் இருக்கும்க்கா. அந்த கடையில் விளையாடுறதுக்கு குழந்தைங்க விளையாடுறதுக்கு ரூம் கொடுப்பாங்க பார்த்துக்கிடுங்க. அங்கே போய் அந்த பிள்ளைங்களை எல்லாம் விட்டு கதவை போட்டுவிட்டு நம்ம போய் புடவை எடுப்போம். இதுனால எடுத்துட்டு போனா ஒரு புடவை கூட நம்மளால வாங்க முடியாது பார்த்துக்கிடுங்க. விளையாடுறதுக்கு விடுவாங்களா? என்ன விளையாட்டு விளையாட விடுவாங்க? அந்த கடை பெரிய கடை பார்த்து கண்ணாடி ஆட்டம் இருக்கும் பார்த்துக்க. அது கண்ணாடி ஒரு பெரிய கண்ணாடி கூண்டுக்குள்ள பாலெல்லாம் நிறைய போட்டு வச்சிருப்பாங்க. உங்களை உள்ள விட்டு கதவை பூட்டி விட்டு தான் நாங்கள் போய் துணி எடுக்கிறதுக்கு போனீங்க. சமத்தாங்க விளையாடிட்டு இருக்கோம். என்ன சரியா? ஜாலி ஜாலி நானுச்சிட்டு பூ மாதிரி எல்லாம் ஜாலியா விளையாடிட்டு இருப்போம். நீங்க போய் புடவை எடுத்துட்டு மெதுவாவே வாங்க. நேரமாவது பச்சைக்கார வந்துட போறோம். நடங்க போவோம். ஆத்தி மறந்து போயிட்டுனே. வர அவசரத்துல தூக்கு போய் குண்டா எடுத்துட்டு வரதுக்கு மறந்து போயிட்டுனே. அட ஏமா எங்க போனாலும் சோத்து மூட்டையாட்ட குண்டாவை எடுத்துக்கிட்டே திரியிற. அட அக்கா ஆமாக்கோ நல்ல வேலை ஞாபகப்படுத்திக்க. நானும் குண்டா எடுத்துட்டு வர மறந்து போயிட்டேன் பாத்தீங்களா? பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்துல நம்ம இங்கே வந்து நின்றுக்க இருக்கோம். சரி சரோஜா இங்கே நில்லுவேன். நான் போய் 4 குண்டா எடுத்துட்டு வரேன். ஆளுக்கு ஒரு குண்டாவை எடுத்துட்டு வரேன். போய் வாங்கிட்டு வந்துடலாம். அப்புறம் வீட்டுக்கு வந்து பாத்திரம் கழுவி எனக்கு கொண்டு கொடுத்துருங்க. அப்படியே எனக்கு ஒரு தூக்கு போனி எடுத்துட்டு வந்துருங்க. இருக்கிற சோத்தியெல்லாம் போட்டு அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்துடலாமா? இருங்க நானும் வரேன். இத்தனை தூக்கு பண்ணி எப்படி ஒரு ஆளை தூக்கிட்டு வருவீவோ? வா போய் எடுத்துட்டு வந்துடலாம். பிள்ளைகள அல வெயில நிக்காதீங்க. வாங்குறப்ப இந்த மரத்தடியில நின்று கிடக்கும். அவங்க எடுத்துட்டு வரட்டும். அப்புறம் ஒன்னா சேர்ந்து போயிடலாம். என்ன சரியா? நீங்க சொல்றது சரிதான். இந்த வெயில நம்மளால நிக்கவே முடியாது பாத்துக்கணும். அப்புறம் மயக்கம் வந்து கீழே தான் விழுவணும். எங்கக்கா ஒருத்தரி காணலையே. எல்லாம் எங்க போயிட்டாங்க தெரியலையே. இங்க போயிட போறாங்க நெட்டவெளி. இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பாங்க. வெயிலா இருக்குன்னு சொல்லிட்டு சத்த ஓரமா நிப்பாங்க. மரத்தடியில நிப்பாங்கன்னு நினைக்கேன். வா அவ்வளவு தூரம் போய் பாப்போம். குண்டாவை தூக்கிட்டு போக முடியலையே. இல்ல புது குண்டாவால இருக்கு. கீழே கீழே விழுந்தா உடஞ்சு போயிருமே. அதான் நொறுங்கி போயிருமே. ஆமா ஆமா இல்ல என் கல்யாணத்துக்கு சீதனமா வந்துச்சு. பார்த்து எடுத்துட்டு வந்துட்டு வெளியே கீழே கீழே போட்டுறாத. புது குண்டா பார்த்துக்க. புளி போட்டு தேய்ச்சி எடுத்து வந்திருக்கேன். நேத்தில எடுத்து வச்சுட்டேன். சரி சோறு வாங்கிட்டு வந்து குண்டா வேணும். சரி ஒரே மாதிரி குண்டா இருக்கட்டும்னு சொல்லிட்டு மேலே அட்டாளி மேலே ஏறி குண்டாவில எடுத்து கழுவி புளியெல்லாம் போட்டு கழுவி வச்சிருக்கிறேன் பார்த்துக்க. சரிக்கா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் கீழே எல்லாம் போட மாட்டேன். சீதனத்தை நான் கீழே போடாம பத்திரமா எடுத்துட்டு வரேன். சரியா? சரி வா பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போய் பார்ப்போம். அங்கே நிற்க சொன்னா இங்கே என்ன வந்து செய்தீங்க? இந்த குண்டாவை யார் தூக்கிட்டு வருது? ஒத்தால தூக்கிட்டு வரதுக்குள்ள போதும் போதுன்னு ஆகி போச்சு.
என்னக்கா இதுலதான் குண்டா எடுத்துட்டு வந்துட்டிய? இந்த குண்டா போதுமா? அட ஆமாக்கா, நல்லா சோறு போட்டு அமுத்தினா கூட பத்தாது போலியே. இன்னும் 4 குண்டா சேர்த்து எடுத்துட்டு வந்துருக்கலாம்ல. கொத்த ரோசா, உனக்கு மட்டும்தான் சோறு போடுவாங்க, அவன் குடும்பத்துக்காக சோறு போடுவாங்க. நைட் திங்கிறதுக்கு காலையில் திங்க வச்சு திங்கிறதுக்கெல்லாமா சோறு போடுவாங்க. ஏட்டி, குண்டா பார்க்க தாண்டி சின்னதா இருக்கு, உள்ள நல்லா அகலமா இருக்கும். ஏன் சீதனமா வச்சாங்க, எங்க அம்மாவோட சீதமா வச்சாங்க பாத்துக்க. நல்லா பெருசா தான் இருக்கும். நிறைய சோறு போடலாம் உள்ள, நீ ஒன்றும் கவலைப்படாத. என்ன அகலமா இருக்குமோ? அப்ப சரிக்கா. அப்ப இந்த குண்டாவே போதும்க்கா. அப்படி ஆளுக்கு ஒரு குண்டாவை கையில பிடிச்சிக்கணும். பஸ்கார வந்தா டப் சாப்பிட்டு பஸ்ல ஏறதுக்கு வழியே பாருங்க. ஏட்டி, சின்ன பிள்ளைங்க கொடுக்காதீங்க, கீழே போட்டுல உடச்சு போடுவாங்க. நான் பெரியவங்களே எடுத்துக்கலாம். சரியா? சின்ன பிள்ளை என்ன, நீ வெறுங்காய் வச்சுட்டு வர என்ன? ஒரு குண்டா பிடிச்சி எத்தனை குண்டா நான் தூக்கிட்டு வரது? அம்மா, நாளை எந்த குண்டாவும் எடுத்துகிட்டு வர மாட்டேன், போமா. ஏண்டி, திங்கிறதுக்கு மட்டும் முன்ன வர எனக்கு குண்டா எடுத்துட்டு வர மாட்டியா? இதுல என்ன கௌரவ குறைச்சலோ? அதானே. ஸ்னேகா, நாங்க எல்லாரும் எடுத்துட்டு வரோம்ல, ஒரு குண்டா எடுத்துட்டு வாடி. கோப்பியா, உனக்கு தேவைன்னா நீ எடுத்துகிட்டு போ. என்ன சொல்கிற வேலை வச்சுக்காத, நான்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டேன், பார்த்துக்கிட. அப்படியா? சரி நைட் சோறு போட மாட்டா, சரியா போயிடும். ஏம்மா எங்கே போனாலும் குண்டாவை தூக்கிட்டே திரியிற? எங்கேயாச்சும் நீ ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வரதுக்கு விடுறியா? எங்கே போனாலும் குண்டா பைய எல்லாத்தையும் தூக்கிட்டு திரியிற நீ. தள்ளுபடியில புடவை கொடுத்து சோறு வேற போட்டு அனுப்புறவ அவன் நல்ல மனுஷனா இருக்கா? உனக்கு குண்டா தூக்கிட்டு வரதுக்கு நோவுதான் என்ன? ஆண்டி, ஸ்னேகா எடுத்துட்டு வரலாம் பரவ, நான் எடுத்துட்டு வர குண்டா என்கிட்ட கொடுங்க, கீழே போடாம நான் கொண்டு வரேன் ஆண்டி. ஏட்டி, ஸ்னேகா அந்த சின்ன பிள்ளை போய் குண்டா எடுத்துட்டு வரேன்னு சொல்லுது, நீ எடுத்துட்டு வர மாட்டேன்னு சொல்லுத. நான் இந்த குண்டாவில் இருக்கிற ஒரு சோறு எடுத்து போய் கையில கையவே முறிச்சு பண்ணிடுவேன். சரி, எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நீங்களே எடுத்துகிட்டு வாங்க. நான் போகிறேன் முன்னாடி, நீ பின்னாடியே வாங்க. சரி அக்கா, பஸ் வர மாதிரி தெரியுது தூரத்துல பார்த்தா. எங்கே சார்லக்கா பஸ் வருது? அப்படி ஒன்றும் என் கணக்கு தெரியலையே. ஏன் நெட்டவள்ளி, உனக்கு பகலையே பஸ் மாதிரி தெரியாது, ராத்திரி எருமலா தெரிய போகுது. நல்லா பாருங்க, கண்ணாடி நல்லா தொடச்சிட்டு பாருங்க, ஒரு பஸ் வர மாதிரி தெரியுது பாரு. ஆமா, ஒரு பஸ் வர மாதிரி தான் தெரியுது. இல்ல பாத்து ஏறுங்க பிள்ளைங்களா, எனக்கு கூட்டம் தொங்கிட்டு வர மாதிரி கிடக்கு. எப்படி ஏறி உள்ள போறது? இந்த குண்டா பத்திரம் பிள்ளைங்களா, முதல்ல பிள்ளைங்களா ஏறிக்குங்க. ஏறி போய் சீட் போட்டு வைங்க, ஓடுங்க. சரி ஆண்டி, நான் பச்சை மேல போய் உங்களுக்கு சீட் போட்டு வைக்க, நீங்க சீக்கிரம் வந்துங்க ஆண்டி. ஏன் சிட்டு என்ன என் மூஞ்ச பார்த்துட்டு கிடக்கவ? போய் மேல போய் சட்டப்பட்டு நேரம் சீட்ல போட்டு உட்காரு. போறேன் ஆண்டி, நானும் போய் ஏறி உட்காந்துக்கிறேன். நீங்க பின்னாடியே வாங்க, பஸ் கிச்சு போயிட போகுது. அப்ப நான் தனியா போங்க, தொலைவிட்டு கிடப்போம். ஏட்டி சரோஜா, அந்த பிள்ளைங்கள கரெக்டா பஸ்ல ஏறிட்டாங்களான்னு பாரு, டீ ஏற விட்டுட்டு வந்துட போறோம். இத்தனை சீட்டு கிடக்கு, நீ ஏன் நின்னுட்டே வரவ? இப்போ எனக்கு இந்த சீட்ல உட்கார பயமா இருக்குக்கோ. இது என்னமோ வீங்கி கிடைக்க, மூட்டை பூச்சி உள்ள போய் புந்த மாதிரி வீங்கி போய் கிடைக்கக்கா. ஏமா அவ்வளோ இடம் கிடக்கு, ஏமா நின்றுக்கிட்டே வரீங்க? போய் சீட்டில் உட்காந்துட்டு வாங்கம்மா. பைப்பரா கண்டக்டர் சார், அந்த சீட்ல மூட்டை பூச்சி கிட்ட பூச்சி கிடக்க தெரியல, வீங்கி போய் கிடக்குன்னு சொல்லிட்டு கிடக்கா. என்னது மூட்டை பூச்சியா? என்னம்மா சொல்லிட்டு இருக்கீங்க? புது பஸ்ஸுமா, என்ன சீட்டு கூட பிரிக்காத இருக்கு. புது பஸ்ஸை போய் நீங்கள் மூட்டை பூச்சி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியவே. பஸ்ஸில் நின்றுக்கிட்டுலாம் வரக்கூடாது, பார்த்துக்கிடுங்க. அந்த பக்கம் சீட் காலியாக இருக்கு, போய் உட்காருங்க, போமா. சார்லக்கோ, இங்கே வாங்க, பின்னாடி உட்கார பயமா இருந்து இங்கே வாங்க. என் பக்கத்தில் பாரு, இடம் காலியாக கிடக்கு. எவ்வளோ பெரிய சீட் போட்டு வச்சுருக்காவோ. மெதுன்னு இருக்குக்கா, பொசுன்னு வீட்டில் சோபா இருக்குமே, அந்த சோபா கணக்காக இருக்கு. நீ வந்து உட்காந்து பாருங்க, அப்போ நீங்களே விட மாட்டீங்க. வாங்க இங்கே. டிக்கெட் ஏமா டிக்கெட் எடுங்க. சின்ன பிள்ளைங்களுக்குலாம் அரை டிக்கெட், உங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் ஒரு டிக்கெட்மா. எடுங்க, சில்லற காசாக எடுங்க. என்ன கான்ட்ராக்டர், இந்த டிக்கெட் எல்லாம் கேள்றீரு, என்ன பேசுறீ நீரு? அம்மா நான் கான்ட்ராக்டர் இல்லைம்மா, கண்டக்டர், பஸ் கண்டக்டர்மா. கான்ட்ராக்டர் எல்லாம் ஒண்ணுதான். இந்த பஸ் டிக்கெட் கேள்றீரு, பஸ்ல பொம்பளைகளுக்குலாம் ஃப்ரீ தானே? இது ஃப்ரீ பஸ் இல்லைம்மா, இது காசு கொடுத்து போகிற தனியார் பஸ்ஸு. சரளாக்கோ, அவ்வளோ சீட்டு கிடக்காங்க, எவ்வளோ இடம் கிடக்கு. நீ வந்து என் மடியில் வந்து உட்காந்துருக்கிறேன், எனக்கு மடி வெயிட்டு தாங்க முடியலக்கோ. அந்த சீட்ல உட்கார மாட்டேன் பாத்துக்க, எனக்கு அந்த சீட்டை பார்த்தாலே பயந்து வருது. அம்மா உங்கள் சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்குமா, முதல் டிக்கெட்டு காசு எடுக்குமா, இல்லைன்னா கீழே இறக்கி விட்ற பார்த்துக்கிடுங்க. கான்ட்ராக்டர் என்ன மிரட்டி டிக்கெட் வாங்க பாக்குறீங்களா? ஒத்த பைசா காசு வாங்க முடியாது, பாத்துக்கிடுங்க. நல்லா பஸ் போற ஃப்ரீ, கவர்மெண்ட் பஸ் போற ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. ஏம்மா கவர்மெண்ட் பஸ் தான்மா ஃப்ரீ, தனியார் பஸ்ஸுமா எத்தனை தடவைமா சொல்லுது? இல்ல தனியார் பஸ்ன்னு சொல்லுங்க. அந்த பஸ் எதுக்கு எங்க ஊர் பக்கம் கொண்டு வரேன்? எங்க ஊர் பக்கம் ஃப்ரீ பஸ் தான் வந்துட்டு கிடக்கு. நீ என்ன புதுசா வண்டி எல்லாம் கொண்டு வரேன் எங்க ஊர் பக்கம்? இது என்னமோ ரொம்ப இருக்கு நீ பேசுறது. உனக்குள்ள தனியார் பஸ் போகக்கூடாது சட்டை கிட்ட போட்டிருக்காங்களோ என்ன? நீ பாத்தி ஏறணும், ஏறப்பயே பாத்தி ஏறணும். இந்த பிங்க் கலர்ல இருக்கும் பாத்தியா, அந்த பஸ் தான் ஃப்ரீ பஸ். இந்த பஸ் எல்லாம் ஃப்ரீ பஸ் கிடையாது. எடுத்து வைமா காசை. நீங்க பாத்தீங்களா? காசு கேட்காம நாம எங்க போறது? காசுக்கு துணிமணி எடுக்க தானே காசு கொண்டு வந்திருக்கோம். பேசாம வாங்க, அந்த பஸ் விட்டு இறங்கிக்கலாம் கீழே, வேற பெரிய பஸ் வந்தாலும் ஏறிட்டு போவோம். நான் அப்பயே நினைச்சேன்க்கா, இந்த கலக்கலா காய் தொட்டி வைக்கிறப்ப நம்மகிட்ட காசு கேச்சு தான் வாங்குவாங்கன்னு நினைச்சேன். சரியா போச்சு பாத்தியா? இந்த தூக்கு குண்டால லக்கேஜ் கூட சேருமா, உங்களோட சேர்த்து இந்த தூக்கு குண்டா காசு டிக்கெட் வாங்கணும். என்னல சொல்லுத? தூக்கு போனிக்கா டிக்கெட் வாங்கணுமா? ஏன் மனசு பிள்ளைங்களுக்கு காசு இல்லாம கிடக்க தூக்கு போனிக்கல காசு கேட்க நீ? எங்க ரூல்ஸ் அதுதாம்மா, காசு இருந்தா பாருல வண்டி விட்டு கீழே இறக்குமா நீ. முட்டக்கண்ணா, முதல்ல பஸ் நிறுத்த சொல்ல. எங்களுக்கு தெரியும், நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை. பிள்ளைகளை அலை எடுத்து கீழே இறங்க, பஸ் விட்டு இறங்க, தூக்கு போனியெல்லாம் எடுத்துட்டு இறங்க. நான் தேடி வச்சுக்கலாம், பார்த்தா திருட்டு பையனாட்டம் இருக்கிறான். அம்மா பார்த்து மரியாதையா பேசுமா, அப்புறம் நடக்கிறதே வேற பார்த்துக்கிட.
இல்லை கண்டக்டரு பஸ்ஸு சும்மா காலியாக தாண்டில் போகுது. சீட்டு பாரு எல்லாம் காலியாக கிடக்கு. எங்களை கொண்டு போய் சேர்த்து அந்த இடத்துல விட்டா என்ன குறைஞ்சா போயிடுவீர். ஏம்மா உங்களை சும்மா கூட்டிட்டு போறதுக்காக லட்சக்கணக்கில் போட்டு பஸ் வாங்கி விட்டுருக்காவளா நாங்க? மரியாதையால இறங்கி ஓடி போயிருங்க. இல்லை எந்திரிச்சு இறங்குங்க. சட்டுப்பட்டுன்னு கீழே பஸ் நிற்கிறப்பே இறங்கிக்கிடுவோம். அது ஃப்ரீ பஸ் வந்தால் ஏறிட்டு போவோம். இதெல்லாம் லாய்க்கப்படாது நமக்கு. இத்தனை பேருக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு எங்கே போக தூக்கு பண்ணிக்கல காய்ச்சி கேட்க அந்த பையன் திருட்டு பையன். பாதிலே இறக்கி விட்டு போயிட்டான் எடுவட்ட பையன். வேற பஸ் கிச்சு வரதான் இது சாயந்தரமாயி போச்சு போல இருக்கே. எங்கே போய் துணி எடுத்துட்டு வரது? பேசாம வீட்டுக்கு போயிடுவோமா? நாளைக்கு வந்து கூட துணி எடுத்துக்கலாம்னு பார்க்குறேன் நான். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அம்மா இதுக்கு மேலே துணி எடுக்க போக முடியாது பாரு, இப்பயே இருட்டாகிற மாதிரி இருக்குது. பேசாமல் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு நம்ம வருவோம். காலையில் நேரமாக எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டு நேரமாக வருவோம். இந்த தூக்கு போனீங்களா தூக்கிட்டு வராதம்மா, மானத்தையே வாங்காதம்மா நீ. சரிக்கா, அப்படிதான் செய்யலாம். வாங்கலாம் வீட்டுக்கு போகலாம். அப்புறம் ரொம்ப இருட்டு கட்டி போயிட்டா வீடு வந்து சேர முடியாது. வாங்கலாம் வீட்டுக்கு போகலாம். நாளைக்கு காலையில் நேரமாக நாங்கள் வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துடுறோம். ரெடியாக இருங்க. போய் சட்டுப்பட்டு துணிமணி எடுத்துகிட்டு வந்துடலாம். சரி டி, அப்படியே செய்யலாம். இல்லை வாங்க போகலாம் பிள்ளைகளா, வாங்க போகலாம்லாம். இல்லை மக்களே, போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு போயிடுங்க மக்களே. அப்போ தான் அடுத்தது நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். ஆமாம் சொல்லிவிட்டேன் நான். மாமா பட்டக்கா சொல்லுதை கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் ஒன்று பண்ணிவிட்டு போங்க மக்களே. டாட்டா, நாங்கள் போய் வரோம். நாளைக்கு பார்க்கலாம்.